A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 26. ஸோ சாம் 26வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியும் கான்டெக்ஸ்டாக பார்க்க போது இந்த சாமில் வந்து டேவிட் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, விண்டிகேஷனுக்காக கேட்குறாரு, அதாவது நியாயப்படுத்துறதுக்காக கேட்குறாரு. ஸோ அவர் மேலே யாரோ ஏதோ அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. someone has accused David of some wrongdoing, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு அவர் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு டேவிட் இங்கே என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை வந்து எக்ஸாமின் பண்ண சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், மற்ற மக்களை சொல்ல வேறு யார்கிட்டையும் சொல்ல இஸ் ஆஸ்கிங் காட் டு நாட் ஜஸ்ட் விண்டிகேட் him பட் ஆல்சோ எக்ஸாமின் him. ஸோ அதான் முக்கியம். ஸோ என்ன சொல்கிற, ஆண்டவரை நீங்கள் எனக்கு நியாய தீர்ப்பு பாருங்கள் மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு நியாய தீர்ப்பு மட்டும் இல்லாமல் என்னையும் எக்ஸாமின் பண்ணுங்க, என்ன நீங்கள் ஆழ்ந்து ஆராய்த்து பாருங்கன்னு சொல்கிறாருங்க. அதை பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு, அண்ட் தென் இது வந்து அவர் என்ன மாதிரி பண்ணல, ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காக பண்ணல, ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணல. நீங்கள் என் மேலே அக்யூஸ் பண்ணீங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன பாருங்கன்னு ஒரு ஆக்ட் பண்ணாமல், பிகாஸ் ஹீ நோஸ், அவருக்கு தெரியும் நான் இந்த அவர் அந்த செய்யலைன்னு அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்கிறார். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் இஸ் ஜென்வின் ஹார்ட். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 1. ஸோ Psalms chapter 26 verse 1 which says, Vindicate me, O Lord, for I have walked in my integrity and I have trusted in the Lord without wavering. முன்னாடி சொல்கிறேன், Vindicate me, O Lord, for I have walked in my integrity and I have trusted in the Lord without wavering. ஸோ இதோட டேக்அவே என்னென்னா, ஃபர்ஸ்ட் 2 விஷயம் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து ஆண்டவர்கிட்ட அந்த நியாய தீர்ப்பு கேட்குறது வந்து இட்ஸ் நாட் arrogance. அது வந்து என்னென்னா, அது திமிரில் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் we have walked rightly, we have walked in a நேர்மையாக நம்ம நடந்துட்டா அந்த விஷயத்தில் தப்பு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறதுல arrogance இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு ஆக்ட் இல்லை. பட் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் மாதிரி வச்சுக்கோ. இது ஒரு ப்ரிவிலேஜ். பிகாஸ் நம்ம சரியாக பண்ணியிருக்கோன்னா அந்த காரியத்தில் எந்த தப்பு இல்லைன்னா அது ஆண்டவர்கிட்ட கேட்குறது இட்ஸ் நாட் arrogance பட் இட்ஸ் மோர் ஆஃப் அ ப்ரிவிலேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். அண்ட் செகண்ட்லி இங்கே டேவிட் சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எக்ஸாமின் பண்ணுங்க என்னன்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் நல்லவன் இல்லை, அவருக்கு என்ன தெரியும், டேவிட் நோஸ் தட் he himself inherently is not a good person. அதாவது அல்டிமேட்டாக டேவிடுக்கு என்ன தெரியும், அவர் நல்லவர் இல்லை, ஆனால் இந்த காரியத்தில் அவர் தப்பு பண்ணலன்னு தெரியும் டேவிட். ஸோ டேவிட் நோஸ் innocent in this instance. So he is not saying God examine me for I am a good person. அதாவது ஆண்டவரே நான் ஒரு நல்லவன், அதனால் நீங்கள் என்ன ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லலை இந்த இடத்துல. அவர் என்ன சொல்கிறார், இந்த சூழ்நிலையில் நான் நல்லவன் சொல்கிறார். பட் அல்டிமேட்லி டேவிட் நோஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இஸ் நாட் அ குட் பர்சன், தட் இஸ் அ சின்னர், ஒரு பாவின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவரோட வேர்டிங் பாருங்க, இங்கே God examine me and vindicate me from this, vindicate me, O Lord, for I walked in my integrity. But he's not saying ஆண்டவரே என்னை விண்டிகேட் பண்ணுங்க பிகாஸ் ஐ ஆம் அ குட் பர்சன் சொல்லு, நான் ஒரு நல்லவன் அதனால் என்னை விண்டிகேட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லலை. சரி, இதில் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்ய ஒரு எம்ப்ளாயியை பார்த்துக்கோங்க. அந்த எம்ப்ளாயி வந்து யாரோ சொல்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து இவர் தான் சொதப்பிட்டார், இவரால தான் எல்லாம் போச்சு, இவர் தான் ஃபைல்ஸை கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு ப்ராஜெக்டில். அப்போ என்ன நடக்கும், அந்த அவருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனிலலாம் ப்ராஜெக்ட் இருக்கும்போது நிறைய லாக்ஸ் இருக்கும், நிறைய கேமராஸ் எவ்ரிதிங் வில் பி தேர். ஸோ அவங்களுக்கு தெரியும், நல்லா ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங்கில் அவங்களுக்கு கிளியராக என்ன தெரியும், யார் அந்த ஃபைல்ஸை டேம்பர் பண்ணியிருப்பா, யார் அந்த ஃபைலை கரப்ட் பண்ணியிருப்பா, யார் அந்த ஃபைலை டேமேஜ் பண்ண. ஸோ அந்த இடத்துல அந்த எம்ப்ளாயிக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணல. ஸோ தைரியமாக என்ன பண்ணலாம், ஈ கேன் ஃபேஸ் இட். அவர் அந்த இதை ஃபேஸ் பண்ணுவார், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும் முதல்ல. அந்த விஷயத்தில் அவர் இஸ் கான்ஷியன்ஸ் வில் பி கிளியர். ஸோ ஹீ வில் நோ his motive was clear in that instant. He is clear and devoid of any wrongdoing. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாருங்க, அவர் வந்து இந்த இன்ஸ்டன்ஸில் சிமிலராக தான் டேவிடோட பாஸ்டர் இருக்குது. என்ன இருக்குது, அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. he is confident in the instance-ல he is vindicate, he is innocent in the instance-ல he is innocent. So he knows that God will vindicate for him. அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து. அண்ட் ரெண்டாவது இங்கேருந்து நம்ம எடுக்கிறது என்ன, ஸோ முதல்ல எடுக்கிறது அந்த கான்ஃபிடென்ஸ். இஃப் வி ஹேவ் நோ ராங் டூயிங், நம்ம ஒரு செயலில் தப்பு இல்லைன்னா, யாரும் ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா வி ஷன் பி கான்ஃபிடென்ட் தட் லார்ட் வில் விண்டிகேட் அஸ். ஆண்டவர் நம்மளுக்காக நியாய தீர்ப்பு பார்ப்பாருன்ற தைரியம் இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, பட் அதையும் மீறி வி ஷுட் நோ தட் இன்னரண்ட்லி அல்டிமேட்டாக வி ஆர் நாட் அ குட் பர்சன். ஆண்டவரே நான் ஒரு நல்லவன் அதனால் என்னை விண்டிகேட் பண்ணுங்கன்னு இருக்கக்கூடாது. டேவிட் இங்கே வேர்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறத பாருங்கள், எக்ஸாமின் மீ ஃபார் ஐ எம் அ குட் பர்சன் சொல், நான் நல்லவன் அதனால் என்ன ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லலை டேவிட். ஸோ வி ஷுட் ஆல்சோ கீப் தட் இன் மைண்ட், நான் நல்லவன் அதனால் இந்த இடத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவர் என்ன சொல்லக்கூடாது. பிகாஸ் டேவிட் நோஸ் இன்னரண்ட்லி அந்த இன்னரண்ட்லி இஸ் நாட் அ குட் பர்சன், அல்டிமேட்டாக இஸ் நாட் அ குட் பர்சன் அவருக்கு தெரியும். ஆனால் இஸ் கிளியர் ஆஃப் all wrongdoings in this particular instant.
ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டாவது எடுக்கிறது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆஸ்க் காட் டு எக்ஸாமின் உங்களோட இன்டெகிரிட்டி, உங்களோட வேர் யோர் ஆனஸ்டி, வேர் யோர் கிளைம் இஸ் சாலிட். நீங்கள் அந்த தவறு செய்ய போது எந்த இடத்துல நீங்கள் சாலிட், எந்த இடத்துல நீங்கள் அவரோட நடத்தேவை. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் என்ன பண்ணும், ஆண்டவர்கிட்ட தைரியமாக. இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு, எக்ஸாமின் மீ ஓ லார்ட். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், ஆண்டவரை நம்ம எக்ஸாமின் பண்ண சொல்லணும். பிகாஸ் வி ஆர் நாட் பியூர். ஸோ நான் ஒன்று எல்லா வாட்டியும் நான் ப்ரேயர் பண்ணுறது எப்போவுமே என்ன சொல்லணும்னா, லார்ட் என் கண்ணால் என்னால் இவ்வளோ குறைகள் தான் என்னால் பார்க்க முடியும், ஆனால் உங்கள் கண்ணால் you can see a lot more things that are wrong with me. So basically God என் கண்ணால் பார்த்தா நான் வந்து எனக்கு ஸ்கோரு 30 out of 100 கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தா நியாயமாக பார்த்தா 0 out of 100 தான் கொடுக்கணும். அந்த 0 out of 100ல் எங்கெங்கே எனக்கு மிஸ்டேக், யூ நோ மோர் அபவுட் மீ than I do. உங்கள் கண்ணால் என்ன இன்னும் என்னோட நல்லா பார்க்க முடியும். ஸோ அதனால் ஆஸ்க் காட் எக்ஸாமின் அண்ட் ரிவீல் எந்த ஏரியாலலாம் நம்ம தவறு செய்கிறோம், எந்தெந்த பாவத்தெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியல நம்ம பண்ணுறத, எந்தெந்த பாவத்தில் நம்ம கேஷுவலாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்தந்த இடத்த வி ஷுட் ஆஸ்க் காட் எக்ஸாமின் இன் அஸ் அண்ட் ரிவீல் த்ரூ ஹிஸ் ஸ்பிரிட். அவர் ஆவியின் மூலமாக நம்மளுக்கு அதை காட்டிட்டா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு வி கேன் கோ ஆன் வித் ஹிஸ் கிரேஸ். அவரோட கிருபையால் என்ன பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வி கேன் சேஞ்ச். ஸோ இன்றைக்கி அந்த டிவோஷனில் டேவிட் கிட்டேருந்து நம்ம இதை தான் எடுக்கணும். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given to us through King David, Lord, and thank you for this reminder that first of all that we can be confident in all false accusation that you will be there to vindicate us, Lord. And Lord, also thank you for this reminder that you are always available to examine us, to show us our shortcomings, and also Lord, you are a gracious Lord who gives us the grace to overcome such shortcomings through our prayers, Lord. Lord, give us the wisdom and the humility to accept those shortcomings, and then give us the strength to and grace to overcome such shortcomings. All of this in Christ's name I pray. Amen.